அழுவு. ஐயா கீதா, நான் இந்த பிரச்சனையில அதை பத்தி சொல்லுறதுக்கே மறந்துட்டேம்மா. யோசனையே இல்லை, நீ சொல்ல சொன்னதே மறந்துட்டேன், யார்ட்டையும் சொல்லலை. சரிக்கா, பரவாயில்ல, அதனால தப்பில்லை. சின்ன பொண்ணு, நம்ம மகளிர் குழுவில் மறுபடியும் லோன் தராவுமா? 30,000 ஒரு ஆளுக்கு. நல்லா 10 பேர் கரெக்டாக அடைக்கிறவர் இருந்தால் போதும். கரெக்டாக குழுவுக்கு வரணும், துட்டும் கரெக்டாக ஒன்றும் தரணும். அந்த மாதிரி யாராவது 10 பேர் இருந்தால் மட்டும் போதும் சின்ன பொண்ணு. கசகசன்னு ஆள் சேர்க்கண்டா. அதான் நானே கூட சொல்லி விட்டேன், அவைய சொல்ல மறந்துட்டாவ போல. அப்படியா கீதா? 10 பேர் போதுமா? 21 பேர் இருந்தோம்ல, அதுல 11 பேரை எப்படி கழிக்கிறது? சண்டைக்கு வருவாளுவல்ல. போன வாட்டிலாம் பத்தியா இந்த ராசாத்தி துட்டே தரல. நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டு தானே கட்டணும். அந்த கடனை இப்போ வரைக்கும் அடைக்காம தெரியா. அந்த மாதிரி அடைக்காத பொம்பளையில எல்லாம் சேர்த்துட்டு என்னமா செய்ய? அப்படியே நைஸா ஒவ்வொருத்தையே கழட்டி விடணும். 10 பேர் நல்ல ஆளுகளை நம்மள சேர்ந்து இருந்துக்கணும். இந்த வாட்டி 30,000, அடுத்த வாட்டி 60,000 தராங்களாண்டி. அப்படியா கீதா? அப்ப நான் சேர்றேன். நானும் லட்சுமி அக்கா ராணி அக்கால ஆள் சேர்த்துக்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு யாரை கழிக்கிறது கூட்டது நீ பாத்துக்க. குழு தலைவி நீ தானே. நாங்க எதுவும் சொல்லி நாளைக்கு எங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாளுவோமா என்னத்துக்கு? கீதா, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் கீதா, வேலையெல்லாம் கிடைக்கட்டும். சரிக்கா, இன்னும் ஒரு வாரம் நேரம் இருக்கு. நீங்க யோசிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கக்கா எனக்கு. அது எப்படி கீதா தர முடியும்? ராணி அக்காளுக்கு சொந்த வீடு இருக்கவங்களுக்கு தானே தர முடியும். வாடகை வீடு இருக்கவங்களுக்குலாம் தர மாட்டாவ. ஏன் கொண்டுட்டு ஓடியா போயிருவாவ? அப்படிலாம் கிடையாது. சாட்சிக்கு யாரா இருந்தா தருவாவ. ராணி அக்காவுக்கு சாட்சிக்கு நான் நிற்பேன். அப்படி அவைய இது எதுவும் தராம போயிட்டாங்கன்னா நான் கொடுப்பேன், நான் சாட்சிக்கு நிற்பேன். அப்படி தருவாவில்ல? அப்படின்னா தருவாவ. சரி, அப்ப என்ன ஏதுன்னு எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்கக்கா. நானும் சேரலான்னு இருக்கேன், கீதாட சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஆள், இப்ப சின்ன பொண்ணு ராணிக்கு நம்மளே 5 ஆள் ஆயிட்டு. என்ன பாத்திமா, எங்க பேர்ல வாயிலே வர மாட்டேங்கி. நாங்களும் அந்த குழுவுல தானே இருக்கோம். ஏன் எங்களை எல்லாம் கழட்டி விடுறா பாக்கிய? நாங்க என்னைக்கு துட்டு தராம இருந்திருக்கோம்? நாங்க என்னைக்கு குழுவுல வராம இருந்திருக்கோம்? நீ என்னைக்குமா வந்திருக்க? 4 முடி உண்மையே எவா ஒத்துக்குவா? ஏன் சின்ன பொண்ணு எல்லாத்தையும் சிரிச்சுட்டு எடுத்துக்கேங்கிறக்கா. நீ பாட்டுக்கு அள்ளி போட்டுட்டு இருக்காத பழிய. ஏட்டி விடுங்கட்டி, அதை எதையும் பேசி எதுவும் சண்டை போட்டுக்காதியே. நீங்க பாட்டுக்கு பாலை குடிச்சிட்டு இருங்க. ஏக்கா கிளம்புதோங்க்கா. இவ்வளோ நேரம் ஆயிட்டுலக்கா. பிள்ளை ஒத்தையில இருப்பா. அவையே நான் போய் பிள்ளையை வாங்கினதான் அவையே வேலைக்கு போக முடியும். போயிட்டு இன்னொரு நாள் வாரம் இங்கே தானே இருக்கும். ராணியக்கா, இந்தாங்கக்கா கவரு. ஐயா, இதெல்லாம் எதுக்கு பாத்திமா? நான் என்ன புது வீடு கட்டியே பால் காய்ச்சிருக்கேன். வாடகைக்கு தானமா வந்திருக்கேன். சரி, முத பால் காய்ச்சதும் ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு 4 பேரை கூப்பிட்டேன். அதுக்கு எதுக்கு கவர் கொண்டு வந்திருக்கேன்? வேணாம் பாத்திமா. அக்கா பரவாயில்லக்கா, வச்சுக்கிடுங்க. கை செலவுக்கு எதுவும் ஆகும்ல. சோனியாளுக்கும் சத்தியாளுக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ராணி கொண்டு வந்து தரது வேணாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கமா. எதுக்கு பாத்திமா உனக்கு இதெல்லாம்? நீ பிள்ளையில வச்சுட்டு கஷ்டம் தானே படுத. ஏக்கா நீங்க வாங்கிக்கிடுங்கக்கா. நீங்க வாங்கலன்னா எனக்கு மனசு சங்கடமா இருக்கும். உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன்ல, வாங்கிடுங்க. சரி பாத்திமா, நான் சோனியாளுக்கும் சத்தியாளுக்கும் ஏதோ வாங்கி கொடுங்கக்கா. பிள்ளைகளை பார்த்துக்கிடுங்க. எதுனாலும் கூப்பிடுங்கக்கா, வாரோம். நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன பாத்திமா கவலை? உன்ன மாதிரி சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா மாதிரி ஆளுகள்லாம் இருக்கனாலதான் நான் தைரியமா இருக்கேன். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரட்டா? சரி பாத்திமா, இன்னொரு நாள் கண்டிப்பா வா. என்ன வாரேங்க்கா, பக்கத்து தெருவில் தானே இருக்கேன். எப்பவும் காலையில் இந்த வழியாக தான் பால் வாங்க போவேன். போகிறப்பெல்லாம் ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு போகிறேன்னு. வா பாத்திமா, நீ வராமல் எப்படி? சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரட்டா? சரிம்மா. எட்டி கீதா, நீ வாரியா? இரு, நானும் வாரேன். நிற்கியா? எட்டி மல்லியக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் இந்த முருங்கைக்கீரை வாங்கினேன். பிச்சுட்டு நிற்கம்டி, நீ வா. நீ அங்கே வேணா போய் நில்லும்டி, நானும் பெருத்தோடி வாரேன். சரி டி. ஏக்கா, தைரியமாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிய. நீங்கள் பாட்டுக்கு இருங்கக்கா, நாங்கள்லாம் துணைக்கி இருக்கோம். படிப்பு மட்டும் போதும்க்கா, பிள்ளைகள் எங்கே போனாலும் பொழைச்சிக்கிடும். ஒத்தையில இருக்கோம்லாம் மனசு எதுவும் சங்கடப்படாதியே. நாங்க எல்லாரும் இருக்கோம். என்னக்கா வாங்கிக்கிடுங்கக்கா, போயிட்டு வரேன் நானும். எதுக்கு கீதா எல்லாரும் கவர் கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் என்ன புது வீடா கட்டியிருக்கேன். ஏட்டி பரவாயில்ல, கொண்டு வந்து தரது வேணாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கிறா நீ. சரிக்கா, இந்தாங்கக்கா. ஏக்கப்ப நான் போயிட்டு வரேன். என்னக்கா குழுவை பத்தி எல்லாரும் சொல்லுங்க. என்ன யார் யாருக்கு லோன் வேணுமோ அவைய அடுத்த வாரம் கொண்டு வந்து ப்ரூஃபை கொடுங்கம்மா. சரிட்டி, நீ போயிட்டு வாங்க, பார்த்துட்டு சொல்லுதோம். ஏக்கா போயிட்டு வரேன்னு. சரி கீதா. ஏக்கா பாருங்கக்கா, இன்னும் புது வீடு கட்டி பால் காய்ச்சி நான் ஏதோ விழா வச்சிருக்க மாதிரி எல்லாம் மொய் கவர் கொண்டு தந்துட்டு போறாளுவ. எதுக்குக்கா இப்படி சிரமம்? அவளுக்கு வந்ததே எனக்கு போதும். சரி ராணி, ஒரு பிரியத்துல தானே கொண்டு வந்து தாராளுவ. நீ கஷ்டப்படுவ, இப்போ தானே தனியாக வந்திருக்கேன்னு நினைச்சு எதுவும் உதவி செய்வோம் எதுவும் கொண்டு வந்து தந்துருப்பாளுவ. நாளைக்கு அவளு வீட்டில் விசேஷம் வச்சு நீ கொண்டு திருப்பி செய்ய போற. இதில் என்ன இருக்கு? ஏக்கா, அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆசை உள்ளவளுக்கா. அவளுக்கெல்லாம் அப்படி சும்மா வந்து ஒரு வாசியில் வீட்டை சுற்றி பார்த்துட்டு குண்டாம்பட்டி சொல்லிட்டு போக மாட்டாளுவ. சில மானம் கெட்டதுக்கு இருக்குது. கூப்பிடலனாலும் வந்து இருந்து வாழுவ. அங்கிட்டு இங்கிட்டு கோழி சொல்லிக்கிட்டு வெறுங்கையை ஆட்டிட்டு வந்துருவாளுவ. ஐயா, என்ன நம்மள குத்துற மாதிரி இருக்கு? சின்ன பொண்ணு, எங்களெல்லாம் அப்படி சொல்லல. சேச்சா வசந்தி, உன்னை போய் எப்படி சொல்லுவேனா வசந்தி? சும்மா இரு சின்ன பொண்ணு. சரிக்கா, அப்ப நாங்களும் போயிட்டு வரோம். வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, போய் பார்த்துட்டு சாயங்காலம் போல வாரேன். என்னக்கா பாருங்கம்மா, நீங்க வரலைனாலும் ஒன்றும் கவலை இல்லை, வீட்டு வேலையை பாருங்க. சின்ன பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் தமாசுதான். ஏக்கா போயிட்டு வரோம்க்கா. சரிம்மா. சரி வசந்தி. சரிக்கா, வாரோம். அப்படியே வீடு விடா அலைதாளுவம்மா. ஒரு வீடு விடாம எங்க கோழி சொல்லலாம், எங்க மூட்டி விடலான்னு அலைவாளுவ. கூப்பிடலைனாலும் வந்து சேர்ந்துடாளுவ. என்னதான் பொம்பளைலுவோ. ராணியக்கா, சின்ன பொண்ணு சொல்லு. சின்ன பொண்ணு, நான் ஒரு கவர் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிடுவீங்களா?
சின்ன பொண்ணு எதுக்கு சின்ன பொண்ணு அவிய தான் தந்துட்டு போறவன நீ எதுக்கு நீ இது வரைக்கும் செஞ்ச உதவியே போதாதான் உன்கிட்ட லட்சுமி அக்காள்கிட்ட நான் ஒண்ணுமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன் லட்சுமி அக்கா காலையில் அங்கேருந்து தலையில் 20 கிலோ அரிசி தூக்கிட்டு வராவ என்னத்துக்கு நீங்கள் செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் எப்படி திருப்பி செய்ய போகிறேன்னு நினச்சாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி ஏன் நானும் சின்ன பொண்ணு வாண்ட வந்து கேட்டோமா ஏன் நாங்கள் செஞ்ச உதவியெல்லாம் நீ திருப்பி செய்யணும் பாட்டிக்கிட்ட எனக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருந்து இப்படி கஷ்டப்பட்டா விட்டுருவேனா அப்படி இல்லை நாளைக்கு நான் கஷ்டப்படுதே நீ கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கும்போது நீ எனக்கு என்ன உதவாமையே போயிடுவேன் எனக்கு அப்படி சொல்லுதியே நான் என்ன அப்படி ஒரு கல் நெஞ்சமா நீ நல்லவன் அப்போ நாங்கள் என்ன கல் நெஞ்சமா இருக்கணுமா நீ கஷ்டப்படும்போது எப்படி டீ பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று மண்ணா பழகிட்டு அப்படியெல்லாம் விட முடியாது ஏக்கா இப்பெல்லாம் என் மனசுல யாருமே இல்லைங்கிற நினைப்பே கிடையாது தெரியுமாக்கா எனக்குன்னு ஒரு அக்கா இருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அப்படிதான்க்கா எப்பவும் தைரியமா இருக்கணும். நீங்கெல்லாம் இருக்கறனால தான் சின்ன பொண்ணு மனசுல இவ்வளோ தைரியம் இல்லைன்னா நான் எப்படி இத்தனை நாள் அந்த ஆள்கிட்ட அடி உதம் பட்டுக்கிட்டு அந்த வீட்டில் தான் கிடந்தேன் நீங்க இருக்கிற தைரியத்துல நான் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்து வெளியில வந்திருக்கேன். நீங்க பாட்டுக்கு எதையும் நினைக்காம இருங்கக்கா. அப்படியே இதை வாங்கிக்கிடுங்க. என்னது சின்ன பொண்ணு இது என்ன சின்ன பொண்ணு நம்ம சுவானியோட கம்மல் டப்பா மாதிரி இருக்கு நேத்து அடமானக்கி தந்தன்ல அதானே நேத்து அடமானச்சு துட்டு தந்துட்டில சின்ன பொண்ணு அப்புறம் எதுக்கு இந்த டப்பா நீ வச்சிரு திருப்பிட்டு நான் வாங்கிக்கிடுதேன். வெறும் டப்பா இல்லக்கா, உள்ள நகை இருக்கு. நகை இருக்கா? என்ன சின்ன பொண்ணு நேத்தே அடமான வச்சுட்டுன்னு சொல்லி தானே இந்த 7000 ரூபா துட்டை கொண்டு வந்து தந்தேன். இப்போ நகை இருக்குன்னு சொன்னா நகை எங்க இருந்து சின்ன பொண்ணு வந்துச்சு? அடமானமும் வைக்கல ஒன்றும் வைக்கல, அது என் கையில இருந்து துட்டதாங்க்கா தந்தேன். இந்த தோடையும் வாங்கிடுங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லுத? ஏக்கா கையில 2 பொட்டை பிள்ளைகள் வச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு வாங்கின கம்மலை கொண்டு அடமான வச்சு எப்படிக்கா இருக்கு? நீங்க பாட்டுக்கு இந்த கம்மலை வைங்க. உங்களுக்கு எப்போ அந்த துட்டை திருப்பி தர முடியுதோ அப்போ தந்தா போதும். நான் அது வரைக்கும் வாயே திறக்க மாட்டேங்க்கா. அது என் கையில இருந்த துட்டு தான். சின்ன பொண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு, அப்படின்னு இந்த கம்மலை நீயே வச்சுக்க. நான் எப்போ அந்த துட்டை தரணும் அப்போ எனக்கு இந்த கம்மலை தந்தா போதும் சின்ன பொண்ணு. ஏக்கா ஒழுங்கா இந்த கம்மலை வாங்கிடுங்க, பிள்ளைங்க காதுல போட்டு விடுங்க. நீங்க பாட்டுக்கு இதை கொண்டு அடமான வைக்கிறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காதியக்கா. சின்ன பொண்ணு ஏக்கா வாங்கிடுங்கக்கா. சின்ன பொண்ணு நான்லாம் என்ன நல்லது செஞ்சேன்னு தெரியல, எனக்கு இப்படி ஒரு நல்ல பாக்கியம் கிடைச்சிருக்கு சின்ன பொண்ணு. என் கூட பிறந்ததே இருந்திருந்தா கூட இப்படிலாம் உங்களை மாதிரி உதவி செய்தாவளான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக மெனக்கெடுத்தது நினச்சாலே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. இதுக்கெல்லாம் நான் திருப்பி என்னத்தை செய்ய போகிறேன்? என்ன இருக்கு என்கிட்ட? ஆமா இவள்கிட்ட ஒரு 50 சென்ட் இடத்த எழுதி வாங்க போறோம். ஏன்க்கா நீங்க எப்படி சொல்லுதிய? நான் கஷ்டப்பட்டேன்னா நாளைக்கு நீங்க என்ன பார்த்துட்டாக்கா இருப்பிய? நீங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க தானக்கா இருக்கோம். இவ்வளோ நாள் எங்களுக்கு கூட ஒண்ணு மண்ணா பழகி என் பிள்ளையில எத்தனை நாள் நீங்க எடுத்து வளர்த்துருக்கியக்கா. நான் யாரும் இல்லாம பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்க எனக்கு எவ்வளவு தூரம் உதவி செஞ்சிருக்கிய. நான் பிள்ளை பெத்து வந்து கிடந்தப்ப என்ன நீங்க பார்த்ததும் என்ன குளிக்க வச்சதும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குக்கா. என் கண்ணுக்குள்ள நிக்கி. பெத்த தாயை தவிர யாராலையும் பார்க்க முடியாதுக்கா ஒரு பிரசவம் நடந்து வந்த பிள்ளைய. என்னை நான் அவ்வளோ தூரம் அப்படி கிடக்கும்போது என்னை நீங்கள் தானக்கா தொட்டு தூக்கி குளிக்க வச்சு அவ்வளவும் பார்த்தியே. அதெல்லாம் இன்னும் என் மனசில் இருக்கு. நான் எதையும் மறக்கலக்கா. ராணி இனிமே நீ யார் இல்லைன்னு சொன்ன வாயிலே அடிப்பேன் பாத்தியா? நாங்களாம் இருக்கோம் உனக்கு. உண்மையே என்னாலே என்ன நம்ப முடியலக்கா. நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல, எனக்கு இப்படி என்ன ஒரு சொந்தம் கிடைச்சிருக்கு. சரிம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாதிய. நீங்கள் பாட்டு வாங்கிட்டு பத்திரமா இருங்க. சோறு எதுவும் பொங்குங்க, பிள்ளைகள் சாயந்தரம் வரும்ல. ராணி பால் காய்ச்சியாச்சாம்மா? ருக்கம்மா வாங்கம்மா, காலையில காய்ச்சிட்டேன். நீங்க போயிட்டு சாயங்காலம் தானே வருவேன்னு சொன்னீங்க, நேரத்தோடி வந்துட்டீங்க போல. கூட்டம் இல்லாட்டி போனவுடனே சுகரை செக் பண்ணாவே மாத்திரை தந்துட்டாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பவும் கூட்டமாக கிடக்கும், ஆள்காரவே நிறைய இருப்பாவ. வாங்கிட்டு வர லேட் ஆகும், அதான் அப்படி நினச்சிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா நேரத்தோடி முடிஞ்சிட்டு நேரத்தோடி வந்துட்டோம். அப்படியாம்மா ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் மக்களே, சாப்பிடாம போயிருந்தேனா வந்தவுடனே வயிற்று பச்சுன்னு சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் கழிச்சு வேணா குடிக்க, இப்போ வேண்டாம் மக்களே. சரிம்மா இருங்கம்மா. ஏட்டி வீடெல்லாம் சுத்தமாக கிடந்துச்சா? எல்லாமே நல்லா சுத்தமாக தான் கிடந்துச்சு. வந்து ஒரு கழுவு மட்டும் கழுவி விட்டு வாசலில் கோலம் போட்டேன். சரி மக்களே. பிள்ளைகளுங்க? பிள்ளைகள் 2 பள்ளிக்கூடம் போயிட்டுமா. சரிட்டி நீ பாட்டுக்கு எதையும் நினைக்காம தைரியமா இரு. என்ன உன்னை சுற்றி நாங்களாம் இருக்கோம். நீ ருக்குன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு முடிக்கக்குள்ளே ஓடி வந்துடுவேன். எதுனாலும் தைரியமாக கூப்பிட்டுட்டி வந்து கேளு. நான் இருக்கோம், அப்பா இருக்காவ. ருக்குபாட்டி அதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். நாங்களாம் இருக்கோம், எதையும் நினைக்காதே வைக்காதுன்னு நானும் சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி வீட்டில் தானே கிடக்கும், ஏதாவது ஒன்றா ஓடி வந்துடுவோம். ஆமாம் அவளுகளெல்லாம் மனசில் வைக்காம தூரத்துக்கு படு. ஓ நாத்தனா மாமியெல்லாம் அவளுக்கெல்லாம் பாரு. அவளுக்கு முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து காமிரா. நீ உன்னை தேடி அவளுகெல்லாம் வரணும், நீ அவளுகெல்லாம் தேடி போகப்படாது. அவன் அந்த ஆவாத சிரிக்கையெல்லாம் வீட்டுக்குள்ளே கடந்து பொறந்து பேசியே அழிய போகிறாளுவ. நீ பாட்டுக்கு எதையும் யோசிக்காம நீ பாட்டுக்கு வேலை பாருமா. பிள்ளைகளை முன்னேற்றத்தை பற்றி யோசி. சரிம்மா. சோறு எதுவும் பொங்கனியா மக்கா? இல்லைம்மா இப்போதான் வந்து பால் காய்ச்சிருக்கு, இனிமே தான் எதுவும் செய்யணும். காய்கறிலாம் வாங்கினியா? 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் நாங்கள் 3 பேர் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இருக்குமா? சரி மக்கள், இன்னைக்கு காய்ச்ச முடியலன்னு சொல்லு, உனக்கும் சேர்த்து நானும் செஞ்சு வைக்கேன். இல்லைம்மா வேண்டாம்மா, நான் செஞ்சுக்கிடுதேன். சரி ராணி. லட்சுமி சின்ன பொண்ணு கொண்டு வந்து விட்டதோடி கடமை முடிஞ்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிடாதியம்மா. அப்பா அப்பாவில் வந்து எட்டி பாருங்க. நீங்கள் எல்லாம் இருக்க தைரியத்தில் தான் அவள் இருக்கா. நாங்கள் வயசானவிய சுகர் கிடக்கு மாத்திரையை போட்டு ஒவ்வொரு நேரம் அசந்து போய் படுத்துருவான். கூப்பிட்டாலும் காதே இருக்காது. நீங்கள் அப்பப்போ வந்து எட்டி பாருங்கட்டி அவளை கவனிச்சுக்கிடுங்க. யாரும் இல்லைன்னு மனசை விட்டுற போறா. ரொக்கமா அப்படிலாம் விட மாட்டோம், நாங்கள் பார்த்துக்கிடியோம்.
ஆமாட்டி நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் அவள் இருக்கா. ருக்கு பாட்டி நாங்கள் அப்படி கை விட்டுருவோமா? சரிட்டி சின்ன பொண்ணு.